ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. ஒவ்வொரு வீக்கெண்டும் வீக் டேஸ்க்கு நான் இப்படிதான் ரெடி ஆவேன். வீக் டேஸ் நமக்கு டென்ஷன் இல்லாம போகணும்னா ஃபர்ஸ்ட் நான் பாப்பாவோட ஃபுட் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் வந்து காலியாகிற மாதிரி இருக்கா அப்படின்னு. பிகாஸ் நான் எல்லாமே ஹோம்மேடா தான் பண்ணுவேன். அன்னைக்கு அரிசி கஞ்சி காலியாகிற மாதிரி இருந்தது. ஸோ 100 அரிசிக்கு 50 பொட்டுக்கல்ல மாதிரி வச்சு ரெண்டையும் நல்லா அலசிட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இருக்கணும். பொரியரிசி மாவு மாதிரி தனித்தனியா நான் வந்து வறுத்துப்பேன். வறுத்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சிக்க வேண்டியதான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து அவல், அதுக்கப்புறமா வந்து மக்கானா அண்ட் ஓட்ஸ், இது மூணையும் சேர்த்து ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அவலை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க கொஞ்சமா வந்து மக்கானாவையும் நான் ஸ்லோ ஃபிளேம்ல வறுத்துக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பி ஆகி வறுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஓட்ஸ் கொஞ்சமும் சேர்த்து இது மூணையும் வந்து நல்லாவே வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வறுத்துக்குவோம். இது ரொம்பவே ஹெல்த்துக்கு வந்து பெனிஃபிட்ஸா இருக்கும் அண்ட் நல்லாவே வந்து பாப்பாவும் வெயிட் கெயின் ஆவாங்க. இது ரெண்டையும் ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சிருவேன். அது காயறதுக்குள்ள பாப்பாக்கு லஞ்ச் ஊட்டிடலாம்னு சொல்லி அன்னைக்கு வந்து காய்கறி போட்ட பருப்பு மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டிருந்தேன். ஸோ அதுதான் வந்து அன்னைக்கு மிக்சியில அடிச்சு அதுதான் பாப்பாக்கு நான் அன்னைக்கு ஊட்டினேன். அன்பு சரிம்மா சாப்பிடலாம். அன்பு பாப்பா சரி சாப்பிடலாம். நம்ம சாப்பிடலாம். பாய் சொல்லிடு. இப்போ எனக்கு இருக்க பெரிய டாஸ்கே வந்து அந்த ஆற வச்சதை வந்து மிக்சிலையோ பிளெண்டர்லயோ வந்து அடிக்கணும். ஸோ நான் இங்கே பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அரிசி பொட்டுக்கல்லையை வந்து மிக்சியில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை மாவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஜல்லடையில வந்து சலிச்சிடுவேன். ரொம்ப சலிக்க மாட்டேன். நைஸ் மாவு வர வரைக்கும் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் கூட சேர்த்து போட்டு அரைச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமும் பண்ணிட்டே வரணும். அந்த இடமே ரொம்ப கிளம்ஸி ஆயிடும். பட் ஆனால் பொறுமையாக நம்ம பண்ணிட்டே வரோம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஓட்ஸ் அந்த நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதையும் இது மாதிரி பண்ணுவேன். நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ரெடி பண்ணுவேன். பிகாஸ் அந்த ஒரு 1 வீக் to 10 டேஸ்க்கு வர மாதிரி தான் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பாப்பாக்கு கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த க்ளீன் பண்ணிடணும். அண்ட் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மாவா இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவேன் கையோடவே. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த மாவை கீழே தள்ளி விட்டா அந்த இடமும் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த இடத்த வந்து அப்படியே வந்து ப்ராப்பராக வந்து கூட்டி விட்டுறோம்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சிடும் ஒரு அளவுக்கு. ஸோ அதை தான் இங்கே நான் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே செயின் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள பண்ணி ஆகணும். பிகாஸ் அவன் எந்திரிச்சிட்டானா அவன் கூட இருக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ண பாத்திரத்தை வந்து கழுவி வைக்கணும். ஸோ கழுவி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து டெரியனோட ரேக்கை வந்து நான் ப்ராப்பரா க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் இங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ரேக்லையும் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா செட் பண்ணியாச்சு. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா டீப் க்ளீன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் என்னோட மஸ்ட் ஒர்க் வந்து பெட்ஷீட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்றது. ஸோ பாப்பா இருக்கனால வீக்லி ஒன்ஸ் அதையுமே வந்து ப்ராப்பரா வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அதுதான் இங்க நானும் அருணும் பண்ணிட்டு இருக்கோம். இது நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. வீக் டேஸ்க்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் எழுதுவேன். அண்ட் வீக் எண்டில் நான் என்ன பண்ணணுன்றதையும் நான் எழுதி வைப்பேன். அதில் முடிச்சதுல வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு டிக் போட்டு வச்சிருவேன். பெண்டிங்காக இருக்கிறத வந்து இல்லைனா ஏதாவது போட்டுட்டு அதை வந்து நெக்ஸ்ட் டேக்கு தட்டு சண்டே அன்னைக்கு முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். இது ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும். பட் எனக்கு புரியும். அவ்வளோதான் எனக்கு வேணும். எனக்கு புரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நிறையவே வந்து நமக்கே வந்து சேஞ்சஸ் தெரியும். ஐயோ ஒரு சில டைம்லாம் ரொம்ப பெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்காகவே நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து முடிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கை. என்னோட சண்டே பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டெலிவரிக்கு அப்புறமா வந்து எனக்கு ஹேர் லாஸ் வந்து ரொம்பவே இருந்தது. லாங் ஹேர்லேருந்து நமக்கு ஷார்ட் ஹேர் மாற்றினாலும் இந்த ஹேர் ஃபால் கம்மியாகிறதுக்கான சான்சஸே இல்லை. ஈவன் தான் நம்ம அயன் கால்சியம் டேப்லெட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாலும் ஹேர் ஃபால் வந்து ஆகிட்டே இருந்தது. அப்போ தான் இந்த ப்ளம்மோட ஹேர் ஃபாலிங் ஹேர் மாஸ்க் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ இது உண்மையாகவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. முடி கொட்டாமலாம் இல்லை, கண்டிப்பாக கொட்டுது. பட் ஆனால் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் தெரியும். ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிருவேன். ஸோ அந்த ஊற வைக்கிறதுக்குள்ள என்னோட மேக்கப் ப்ரஷஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 days ஒன்ஸோ வந்து இதை க்ளீன் பண்ணிடுவேன். தனியா க்ளீன் பண்ணா நிறைய நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்ல இருந்துட்டு இதை பண்ணும்போது நமக்கு இது வந்து பெருசாவே தெரியாது. சும்மா போன் நோண்டிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒர்க் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் க்ளீன் பண்ணி ப்ராப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். ஸோ இது ஒரு பக்கம் வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவேன்னா அந்த மேக்கப்போட லைக் பிளெண்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளெண்டர்லாம் ஒரு கப்லையும் இன்னொரு கப்ல வந்து சீப்பையும் வந்து போட்டு அதையும் வந்து ப்ராப்பரா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். ஸோ அதுக்கு பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு 10 days வந்து ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன்னா இப்படிதான் இருக்கும். நான் நார்மலா
ஃபேன் காத்துலேயே விட்டுட்டேன் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும் ஹேர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹேர் ஃபால் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா. அன்னைக்கு கோயிலுக்கு போற பிளான் இருந்தது சடனா. ஸோ அங்கதான் வந்து இப்போ நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ சடனா போலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ நானும் வரணும் கிளம்பிட்டோம். எந்த கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இல்ல எனக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இந்த கோவில் தான் போவேன். ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. பட் இந்த கோவில் போயிடுவேன். லைக் பாரிஸ்ல இருக்க காளியம்மன் கோவிலுக்கு. என்னமோ தெரியல அங்க போயிட்டு வந்தா ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் வரல. நான் பர்மா பஜார்ல வந்து இந்த 2 கேஸ் வாங்கியிருந்தேன் மொபைலுக்கு. சரி ஓகே அங்க சீப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 2 கேஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட செக்லிஸ்ட்ல சாட்டர்டேல என்னென்ன பெண்டிங் ஒர்க் இருக்கு அதெல்லாம் அன்னைக்கு டேல நான் முடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். அன்னைக்கு செடின்னு என்னை விடவே இல்லை, என்னை விட்டு போகவே இல்லை. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ அதுலேயே வந்து சில டைம்ஸ் வந்து நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன். சில டைம் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். சில டைம் 1 2 கம்ப்ளீட் பண்ணாம இருப்பேன். ஸோ அதில் தான் இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறத நோன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நானும் செடின்னு வந்து பெட் டைமுக்கு வந்துட்டோம். இப்போ கொஞ்ச நாளா வந்து செல்லியை வந்து ரொம்ப தொட்டில போடாம என்னோட பெட்ல போட்டு படுக்க வைக்கிறதுக்கு பழகிட்டு இருக்கேன். ஸோ செடின்னு எனக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. பாய் குட் பாய் தூக்கம் வந்துருச்சு எங்களுக்கு. குட் நைட்.